நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஒரு மனுஷன் இந்த பூமியினுடைய தூளை கணக்கிட முடியுமா? அதை கணக்கிட முடிஞ்சாங்கன்னா உங்க சன்னதியை கணக்கிடலாம்ப்பா, அவ்வளவு நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னா. தூள் என்கிறது கணக்கு நம்ம வைக்க முடியாது. ஒரு கல் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கணக்குல வைக்கலாம். ஆனா தூசியை நம்ம எண்ண முடியுமா? தூசியை யாராலையும் எண்ண முடியாது. அப்போ நான் நம்புறேன், தூசி என்கிற வாழ்க்கை கணக்கில் வராத வாழ்க்கை, அதை பிக்சருக்குள்ளேயே வைக்காத வாழ்க்கை. சங்கீதக்காரனாகிய தாவீத அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவருடைய தகப்பனார் தன்னோடு கூட வர சொன்னார். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வராரு, அதுவும் சாமுவேல் தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன், தான் முதல் பெயர்சபா வரைக்கும் புகழ் பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் வர்றாருன்னு சொல்லி எல்லாருடைய இருதயம் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறது. நன்மை சொல்ல போறாரா, தீமை சொல்ல போறாரா, கர்த்தர் கோபமா இருக்கிறாரா, கர்த்தர் அன்பா இருக்கிறாரா, அவ்வளவு சீக்கிரமா அவர் பட்டணத்துக்குள்ள வரமாட்டாரு, கிராமத்துக்குள்ள வரமாட்டாரு, நம்மளை சந்திக்க மாட்டாரு. எல்லாருடைய இருதயமும் அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஈசாயினுடைய இந்த குடும்பத்துல தாவீதை மட்டும் அவங்க என்ன பண்ணலன்னா கணக்கிலே வைக்கல. அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீ எங்கடா ராஜாவா போற, உனக்கு எப்படி, நீ சின்ன பையன், உனக்கு நீ தேவைப்பட மாட்ட, நீ இந்த இடத்துல உனக்கு எந்த வேலையும் இல்லை, உங்க அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவங்க வேணா இருக்கட்டும், ஆனா உனக்கு இந்த இடத்துல உன்னை இந்த இடத்துல கொண்டு வர முடியாது, நீ அந்த ஆடுகளை பார்த்துக்கோ. நான் நம்புறேன், கணக்கிலே இல்லாத ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நான் நம்புறேன், தூசிய போல இருக்கிற உங்க வாழ்க்கை யாருடைய லிஸ்ட்லையும் யாருடைய கணக்குலையும் நீங்க இல்லாம இருக்கலாம். எல்லாருடைய லிஸ்டும் இருக்குது, எல்லாருடைய பேரும் அதுல இருக்குது. ஆனா என் பிள்ளையுடைய பேரு, என் பேரு அதுல இல்ல. உங்க சொந்தக்காரங்களுடைய அந்த பத்திரிகை கொடுக்கும்போது உங்க சொந்தக்காரங்களுடைய லிஸ்ட்ல உங்க பேர் இல்லாம இருக்கலாம் பிரதர். இல்லைன்னா அந்த திருச்சபையில வருகிற உங்க திருச்சபையில் உள்ள ஆட்களிடத்துல உங்க பேரை அவங்க ஒரு முக்கியமா வைக்காம இருக்கலாம். எல்லாரையும் முன்னாடி எழுதிட்டு உங்க பேரை பின்னாடி போகலாம். ஒரு தூசியை போல கணக்கு இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய உயர்வு என்கிற அந்த புஸ்தகத்துல உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய கையில இருக்கிற அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் முதல்ல. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் தான் ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு நம்புறவங்க கரங்களை தட்டி, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் என்னை கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.